அனைவருக்கும் வணக்கம். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசும் தென்றலும் வீங்கில வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நிழலை. நமசிவாயம். ஆரா ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக அன்பான வணக்கங்கள். பெண்களை கோடீஸ்வர யோகம் தரும் பெண்களுக்கான 10 பழக்கங்கள். இந்த 10 பழக்கங்களை பெண்கள் செய்தால் நிச்சயமாக அவர்கள் வீடு கோடீஸ்வர யோகம் பெறும். என்னென்ன பழக்கம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுலேயும் 5வது பழக்கமும் 10வது பழக்கமும் மிக முக்கியமான பழக்க வழக்கங்கள். வாங்க பார்க்கலாம். முதலில் பெண்கள் தினமும் காலை அதிகாலை எழுந்திருக்கும் பொழுது அவர்கள் பாதம் தரையில் படும்போது ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக என்று சொல்ல வேண்டும். ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக என்று சொல்ல வேண்டும். பெண்கள் எவர் ஒருவர் வீட்டில் கிச்சன் சமையலறையும் பாத்ரூமும் மிக சுத்தமாக இருக்கிறதோ அங்கே லக்ஷ்மி வாசம் செய்வார். ஒவ்வொரு 3ஆம் பிறை அன்றும் நிலைவாயிலில் மாவிலை கட்ட வேண்டும். அதே போல் நிலைவாயிலில் இரும்பு ஆணி அடிக்காதீங்க, அது சனி சேர்க்கை. நிலைவாயிலில் இரும்பு ஆணி அடிப்பதை தவிர்க்கவும். சரிங்களா? ஒவ்வொரு 3ஆம் பிறை அப்ப மாவிலை தோரணம் நிச்சயமாக கட்ட வேண்டும். வாரம் ஒரு நாள் தூபம் ஏற்ற வேண்டும், சாம்பிராணி போட வேண்டும். அதே போல் நவகிரக தானியங்களான, இது ரொம்ப முக்கியமான விஷயம், நவகிரக தானியங்களான நெல், கோதுமை, நெல், துவரை, பச்சை பயிறு, பச்சைக்கடலை, மொச்சை, எள், உளுந்து, கொள்ளு, இந்த 9 தானியங்களும் ஒருவரது வீட்டில் நிச்சயமாக இருக்க வேண்டும். அதே போல் கல்லுப்பு, தூளுப்பு, ஊறுகாய், இந்த 9 3 12 பொருட்களை கைகளால் தொடவே கூடாது. கரண்டியினால் எடுத்து பிறகு கையினால் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த 9 பொருட்களையும் அந்த வீட்டில் உள்ள சுக்கிரன் அம்சமான பெண்கள் மட்டுமே உபயோகிக்க வேண்டும். மற்ற பெண்கள் அதை தொடக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? அடுத்து, பெண்கள் கைகளில் மருதாணி அவசியம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தவறாமல் விளக்கேற்ற வேண்டும். மாலை நேரங்களில் துணிகளை வாசல்படி முன்பு ஈர துணிகளை காய போடுதல் கூடவே கூடாது. அடுத்து, பணப்பெட்டி. பெண்களுக்கு உண்டான தனியாக பணப்பெட்டி இருந்தால் அந்த பணப்பெட்டிகள் பச்சை கற்பூரம், ஏலக்காய், விரலி மஞ்சள், வெற்றிலைப்பாக்கு வைக்க வேண்டும். வெற்றிலைப்பாக்கை 2 நாட்களுக்கு ஒரு முறை மாற்ற வேண்டும். அந்த பணம் வைக்கும்போதும் எடுக்கும் போதும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக என்று மந்திரத்தை கூறிக்கொண்டே பணத்தை வையுங்கள், பணத்தை எடுங்கள். மன சஞ்சலத்துடன், கோபத்துடன், அமங்கல சொற்கள் பேசிக்கொண்டு பணத்தை எடுத்தால் லக்ஷ்மி தங்காது. சரிங்களா? இது லக்ஷ்மி தங்காது. அடுத்து, இந்த தென்கிழக்கு மூலை என்பது சந்திரன் பகவான் உடையது. சுக்கிரன் பெண்கள், அந்த சுக்கிரனோட திசை பார்த்தீங்கன்னா கிழக்கு. பெரும்பாலும் அனைவரது வீட்டில் தென்கிழக்கு மூலையே சமையலறையாக இருக்கும். அதனால் நல்ல மனதுடன், நல்ல சந்தோஷமான மனதுடன், சந்தோஷமான நிலையுடன், சந்தோஷமான மனநிலையுடன், சந்தோஷமான நேரத்தில் சமைத்தால் மட்டுமே உணவும் அமிர்தமாகும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அடுத்து, பெண்கள் இரவு தூங்கும் பொழுது ஓம் சந்திர பகவானே நமக இப்படின்னு சொல்லிட்டு தூங்கணும். இப்படி ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு பெண்கள் இந்த குறிப்பிட்ட இந்த 10 பரிகாரத்தை நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக கோடீஸ்வர யோகம் கிடைக்கும். இது போன்ற அற்புதமான ஜோதிட விதிகளுக்கு நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.